அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் உச்சபல பெயர்ச்சி. இந்த உச்ச நிலையை அடையக்கூடிய இந்த பெயர்ச்சி ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியாகவும், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் பாவகத்தில், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் உச்சபலம் அடைய போகிறார். இந்த உச்சபலம் அடைய போது இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம், மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதாவது விருச்சிக ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய, அதாவது விருச்சிக ராசி. இந்த ராசி செவ்வாய் பகவானுடைய அதிபதி கொண்ட ராசி, முருகப்பெருமானின் அம்சம் கொண்ட ராசி, மறைபொருள் யோகம் கொண்ட ராசி. உங்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் அளவுக்கு மற்றவங்க செய்ய முடியாது. அந்த பலம் உங்கள் ராசிக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஜல தத்துவ ராசி, நீர் தத்துவ ராசி, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை குணம் கொண்டவங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு கோபம் வராது, ஆனால் வந்துருச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மனசில் ஒரு வைராகியம் நினச்சிட்டிங்கன்னா சாதிக்காமல் விட மாட்டீங்க. விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனசந்தான். ஆனால் சில நேரங்களில் சில வெறுப்பு உருவாயிருச்சுன்னா எப்பேற்பட்டவங்களை இருந்தாலும் தட்டி கேட்காமல் வர மாட்டீங்க. அந்த குணம் உண்டு. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் சமீப காலகட்டங்களில் அர்த்த அஷ்டமச்சனி, பஞ்சமச்சனி நடந்துட்டு இருந்த ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ச்சி இல்லை. வளர்ச்சியில்ங்கிறத விட மனசில் நிம்மதி இல்லை. ஒன்று, சில விரயங்கள் பண்ணியிருப்பீங்க, சில இடம் மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க, சில வீடு மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பண்ணினாலும் மாறுதல் கிடைக்கல. அதுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி சரியில்லாமல் இருந்த ஒரு காரணம். சரிங்களா? இப்போது இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறதுனால, சரிங்களா, சாதகம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், சரிங்களா, 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய, அது உச்சபலம் அடையும் போது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சக்ஸஸ்ஃபுல் காலம். காரணம், பாக்கியஸ்தானத்தில் குரு வரும்போது நம்ம நினச்ச காரியங்களை சக்ஸஸ் பண்ண முடியும், சாதகமாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அப்போது உங்களுக்கு கட்டி போட்ட மாதிரி இருந்தது இல்லையா? நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அர்த்த அஷ்டமச்சனி, இப்போ பஞ்சமச்சனி. 10 பைசா பணம் நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் மிச்சம் வச்சுருக்கவே முடியாதுங்க. புரியுங்களா? நீங்கள் வருஷத்தை எவ்வளோ சம்பாரிச்சுன்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஆனால் மிச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். திட்டங்கள் போடுவீங்க, செயல்படுத்தியிருக்க முடியாது. ஆச்சுங்களா? திட்டங்களுங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு பெரிய லெவலில் டார்கெட் பண்ணுவோம், ஆனால் அந்த டார்கெட் முழுசாக முடிக்க முடியாத சூழ்நிலை உண்டாக்கியிருக்கு. பண நெருக்கடிகள் உண்டாயிருக்கும். ஏன்னா 5ஆம் பாவகத்தில் சனி இருந்துட்டால் பஞ்சம சனின்னு சொல்லுவோம். ஆச்சுங்களா? என்னதான் இருந்தாலும், கோடி கோடியாக இருந்தாலும் மன நிம்மதி இல்லை இல்லையா? புத்திர பாக்கியனால் சில பிரச்சனைகள், குழந்தைங்களால் நல்லா படிக்கலை இல்லையா? அவங்க வயசுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, பொண்ணு அமையலை, மாப்பிள்ளை அமையலை இல்லையா? அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா நம்ம பேச்சு அவங்க கேட்க மாட்டேங்க. அவங்க பிடிச்சது நமக்கு பிடிக்கல, நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. புரியுங்களா? இதுதான் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதுக்கு முன்னால் இந்த 1 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா அர்த்த அஷ்டமச்சனி நடந்தது. குடும்பத்துக்குள்ளே சில தடுமாற்றங்கள், ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை சமரசம் இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது. பார்க்குற பார்வைக்காக கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது. புரியுங்களா? அப்புறம் பண நெருக்கடிகள் உருவாக்கியிருக்கு, இடமாறுதல்கள் உண்டாக்கியிருக்கு.
நம்ம 4 பேருக்கு உபதேசம் பண்ணி நல்லது பண்ணி ஊருக்கு வந்து ஒரு நல்லவங்களானா நம்ம குடும்பத்தில் பாரம்பரியம் நம்ம பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம இப்போ இல்லாத மாதிரி இடம் மாறி வந்து இன்றைக்கி எல்லாமே இருந்தும் நம்ம இல்லாத ஒரு ஓரங்கட்டி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகிருக்கு. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துலையே ராகு வர சஞ்சாரம் இப்படி வந்து உங்களுக்கு சொல்ல போனோம்னா இந்த ஒரு 3-3.5 வருஷமாக அவ்வளோ சிறப்பு இல்லாமல் இருந்தது. இதுக்கு முன்னால் குரு 8ஆம் பாவகத்தில் உட்கார்ந்துருந்தது. இப்போ 9ஆம் பாவத்தில் உச்ச பலம் அடையும் போது அந்த குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் மறந்தாச்சு. சரிங்களா? எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறது புரியாமல் இருந்தது. சில நமக்கு பிடிச்சது பண்ண முடியல, பண்ணுற சந்தர்ப்பம் அமையலை, பிடிக்காதது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் நம்மளோட நிம்மதியை அடமானம் வச்சுட்டு நம்மளே வந்து என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு வள்ளுக்கட்டாயத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு நட்பு வச்சுக்கிறது, பிடிச்சவங்களுடைய நட்பு கட்டாகிறது, சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனைகளுக்காக வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், சம்மந்தமே இருக்காது, ஆனால் நம்ம மேலே ஒரு வழக்கு போட்டு அதுக்கு நம்ம ஆலையடிச்சிட்ருக்கிறது. புரியுங்க? என்றைக்கோ முடிஞ்ச பிரச்சனை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் ஆகி அதுக்காக நேரத்தை செலவழிச்சிட்ருக்கு. இப்படிலாம் வந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு பிரச்சனைகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உச்ச பலத்தை அடைஞ்சு அப்பனுடைய சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து அவங்க செய்த புண்ணியம் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக நீங்கள் நினச்சிக்கணும். இதுதான் உண்மை. சரிங்களா? அந்த குரு நம்மளை ராசியை பார்த்துட்டார். அப்போ நமக்கு ஒரு வெளிச்சம் பிறந்ததா, நம்ம ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் சரியாக இருக்கும். சரிங்களா? தெளிவு பிறக்கும், நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நம்ம வந்து யாரோ என்னவோ கணக்கு போட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுருந்தாலும் சரி, இன்றைக்கி நாமளே தனி மனிதனாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். பிரயாணங்கள், அரசாங்க ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்குறோம், நல்ல படிப்பு படிச்சிருக்கிறோம், படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, ஒரு எக்ஸாம் 3 எக்ஸாம் எல்லாம் எழுதி ஜஸ்ட்டு ஒரே பாயிண்டில் மிஸ் ஆகி போச்சு, ஒன்றுமே படிக்க மாட்டாங்க, அவங்க பார்த்தா பாஸ் ஆகிட்டாங்க, நாம் பார்த்தா ஃபெயில் ஆகிட்டோம். இப்படிலாம் நடந்திருக்கும் சிலருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு பயணங்களுக்கு முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய எண்ணம் என்னவோ அதையே நீங்கள் இப்போது அப்போ எனக்கு கிடைக்கல முடியலைங்கிறதுலாம் விட்டுருங்க, இப்போ முடியும்னு நினச்சி முயற்சி எடுங்க, முடித்து காட்டிடுவீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் குரு. சரிங்களா? 3ஆம் இடத்தை. பின் சகோதரனால் நன்மைகள் உண்டாகும். பின் சகோதரனுக்கு சகோதரி திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம பின் சகோதரனால் எல்லாமே வில்லங்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க, விவகாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க, சங்கடம் செழிப்பாக இருக்குது, ஒன்று சேர முடியல, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, இல்லை அவங்களால ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அது சரிப்படுத்த முடியல, இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 9ஆம் பாவகாதிபதி ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்குது. குழந்தைங்களால நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனோம், மருத்துவ பார்த்தோம், வைத்தியம் பார்த்தோம், குழந்தை பாக்கியமே கிடைக்கல, 1 மாதம் 2 மாதம் இருந்தாலும் இல்லாமல் போகுது, எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல, எந்த சாமி கும்பிட்றதுன்னு தெரியல, நமக்கு இல்லவே இல்லை, என்னவோ நம்பிக்கையே இல்லை. அந்த நம்பிக்கையே இல்லைங்கிற வார்த்தையை விட்டுருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டா கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிறு வைத்தியம் பார்த்தா கூட குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. எங்கே அந்த இடத்துல சனி இருக்கிறாரு, அதெல்லாம் நினைக்க வேண்டாம், குரு பார்த்துட்டார் உச்ச பலத்தோட. உங்களுக்கு பஞ்சம சனியும் பவர் குறைஞ்சி போச்சு. சரிங்களா? குழந்தைங்களால நன்மைகள் உண்டாகும், குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வங்களுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சரிங்களா? குலதெய்வத்தை வணங்கிக்குங்க, ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க, பிடிச்ச கடவுளுக்கும் போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனால் குலதெய்வத்தை வணங்குங்க. நிச்சயமாக மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே காற்றுல கரைஞ்சி போன மாதிரி கரைஞ்சி போயிடும், கெட்டது கரைஞ்சி போயிடும், நல்லது அற்புதமாக மகர ஜோதி மாதிரி விளக்கு மாதிரி நல்லா எரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா லக்னம், தசாபுத்தி, அந்தரம் இது எல்லாமே முக்கியம். சரிங்களா? இது ராசி மட்டும் ஒன்றை வச்சு மட்டும் நம்ம சொல்லும்போது இது உண்மை. குரு பயிற்சி எந்த விஷயம் கல்யாணம் பண்ணாலும் குரு பலம் இருக்குதா, குரு பார்வை இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பண்ணுறோம். அதான் இது கோச்சாரம் குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஜாதகம் சாதகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இன்னும் ஃபாஸ்ட்டில் போகலாம். சரிங்களா? தைரியமாக துணிஞ்ச ஒரு விஷயத்தில் இறங்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, குரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா 10 ரூபா கடன் வாங்கி கூட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். கடல் கடந்து போய் வெளிநாடு போகணும், எப்படி போகலாமா வேண்டாமா, குழந்தை குட்டிகளை இங்கே வச்சுட்டு நம்ம என்ன போகலாம், அங்கே போனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடியுமா, வயசாகி போயிருமே, இறங்கி வேலை செய்யலாம். அதில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா எங்கே போனாலும் நல்லது நடக்கும். சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலிமா கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அதாவது இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மாறுதலும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.